Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியரை செட் பண்றதுக்காக தான் உங்களுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, ஒவ்வொரு சாப்டரா நம்ம என்ன பாத்தீங்கன்னா அந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ், சரியா, முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நினைச்சு பார்த்தா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பாக்குறோம். அதனால கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன். நிறைய பேர் பாக்குறது இல்ல, பரவாயில்ல. சில பேருக்காக நம்ம நினைச்சு பார்த்தா வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ரெகுலரா சில பேர் இதை வந்து வாட்ச் பண்றீங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க, சரியா. அதனாலதான் இந்த வீடியோஸ் நம்ம கண்டினியூ போட்டுட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் நான் 12 சாப்டருக்கு நினைச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சிருவேன், சரியா. அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கு நம்ம உள்ள போக போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாப்டர் 4ஓட, சரியா, இன்ட்ரோடக்ஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், ஈஸியான சாப்டரும் கூட. மொத்தமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 5 எக்ஸசைஸ் தான் இருக்கு, சரியா. இந்த 5 எக்ஸசைஸ்ல கடைசி எக்ஸசைஸ் மட்டும் தான் ரொம்ப முக்கியமானது. அதுல இருக்க சம்ஸ் மட்டுமே நல்லா பார்த்துட்டாவே ஒரு 5 மார்க் மேக்ஸிமம் நம்ம எழுத முடியும், சரியா. ஓகே, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. சைன், காஸ், டேன், சரியா. அதுக்கப்புறம் காட்டு, கொசிகன், சீக்கன் இருக்குல்ல, இதோட இன்வெர்ஸ், இது எல்லாத்தோட கிராஃப் வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் நினைச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா 2 பப்ளிக் எக்ஸாம்ல சைனோட கிராஃபையும் டேனோட கிராஃபையும் ஸ்கெட்ச் பண்ண சொல்லி 5 மார்க்ல கேட்டுருந்தாங்க. ஸ்கெட்ச் தி சைன் தீட்டா, சரியா. அதுக்கப்புறம் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதோட கிராஃப் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம சேனல்ல ஏற்கனவே டீச் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். அதாவது ஹவு டு ஸ்கெட்ச் தி சைன் கிராஃப் வின்சென்ட் மேக்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா நாம டீச் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நீங்க பாருங்க. ரொம்ப ஈஸி தான். சைனோட கிராஃப்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், சரியா. நம்ம பாசிட்டிவ் சைடு மட்டும் பார்க்கலாம். 0ல ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா π/2, சரியா. பை இதை மட்டும் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா இங்க ஃபுல்லா π/2க்கு முன்னாடி ஃபுல்லா என்னன்னா ஆட் நம்பர் வரும். இங்க ரேண்டமா 1 2 3 நம்ம போட போறோம் பைக்கு முன்னாடி. அப்ப இங்க என்ன வரும்? இங்க பாருங்க, இங்க 1π/2 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 3π/2. இதுக்கு பைக்கு முன்னாடி ரேண்டம் நம்பர், சரியா. 1 இருக்குன்னா அடுத்த என்ன? 2π. அதே மாதிரி இங்க 3 வந்துச்சா அடுத்து என்ன வரும்? 5π/2. அதுக்கப்புறம் வந்து 3π, சரியா. இப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா எக்ஸ் ஆக்சிஸ்ல வரக்கூடிய அந்த ஆங்கிள்ஸ், சரியா, டிகிரி. அப்ப π/2, 3π/2, 5π/2, அதுக்கப்புறம் 7π/2, 9π/2 அப்படின்னு சொல்லி ஆட் நம்பர்ஸ் வரும் π/2க்கு முன்னாடி. பைக்கு முன்னாடி ரேண்டமா 1 2 3 சொல்லி வேல்யூ வரும். இப்ப சைனோட கிராஃப் நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைன் 0வோட வேல்யூ என்ன? 0. அப்ப 0ல இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும், சரியா. செயின் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா செயின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். செயினை நம்ம வந்து கழுத்துல போட்டாலும் அதுக்கு வேல்யூ வந்து என்ன கிடையாது. அதை போய் நம்ம கடையில வச்சாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை மணியா மாத்தினாலும் அதுக்கு வேல்யூ இருக்கு. அப்ப சைன் செயின், அது வந்து செயின் கழுத்துல போட்டிருக்கோம், அதுக்கு வந்து வேல்யூ இல்ல. அப்ப 0 அப்படின்னு சொல்லி இப்படி கூட நீங்க சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப சைனோட கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப சைன் 0 0. அடுத்து சைன் π/2னா 90 டிகிரி. சைன் π/2 வேல்யூ எவ்வளோ? 1. அப்ப என்ன ஆகும்? இங்க வந்து y ஆக்சிஸ்ல 1 இருக்கு, இங்க -1 இருக்கு, சரியா. அப்ப சைன் 0னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? 0ல இருந்து ஆரம்பிச்சு சைன் π/2னா 1. அடுத்து சைன் πனா என்ன? 0. அதுக்கப்புறம் 3π/2னா -1. அதுக்கப்புறம் 0. அப்படியே ரேண்டமா என்ன போதா சேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா சைனோட கிராஃப். இது அப்படியே என்ன போதுன்னா இப்படி தலைகீழா நம்ம போட்டோம் அப்படின்னா அது சைன் இன்வெர்ஸோட கிராஃப். ரொம்ப ஈஸி தான். அடுத்து காசோட கிராஃப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காஸ் 0. காஸ் அப்படின்னு சொன்னாவே இது வந்து என்னன்னா நம்ம காசு கையில வச்சுட்டா அதுக்கு என்ன இருக்கு? வேல்யூ இருக்கு, சரியா. காசு அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு. அப்ப காஸ் 0வா இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். அப்ப வேல்யூ இருக்குன்னா என்ன அர்த்தம்? 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். காஸ் 0வோட வேல்யூ 1. அப்ப காசோட கிராஃப் வந்து 1ல ஆரம்பிக்கும், சரியா. அடுத்து காஸ் π/2வோட வேல்யூ 0. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன? ரேண்டமா 0. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா -1. அதுக்கப்புறம் 0. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1. அப்புறம் 0. அதுக்கப்புறம் -1. இப்படியே ரேண்டமா என்ன போயிட்டு இருக்கும். இது வந்து காசோட கிராஃப். இதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா டேனோட கிராஃப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸோட கிராஃப். அட்லீஸ்ட் இந்த 3 கிராஃபாவது நீங்க தெளிவா என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா. ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா தெளிவாவே நம்ம டீச் பண்ணி ஒரு வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதை நீங்க பாருங்க. அடுத்து இப்ப கூட நமக்கு என்ன பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் கேட்டாங்க.
பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, ஆம்பிளிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வேல்யூ சரியா, அந்த ஃபார்முலா நீங்க என்ன சொல்றது கொஞ்சம் நீங்க பாத்துக்கங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த எக்ஸாம்பிள் 4.11, இந்த எக்ஸாம்பிள் 4.11 இருக்கு பாத்தீங்களா, இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 சம் இருக்கு. எல்லா எக்ஸசைஸ்லயும் ஒரு 4 சம் வரும். அந்த 4 சம்ல ஒரு சம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 மார்க்ல கூட என்ன கேட்கலாம். எக்ஸாம்பிள் 4.11 அதே சிமிலரா என்ன பாத்தீங்கன்னா 4 சம் இருக்கும். அதையும் நீங்க தெளிவா நீங்க பாத்துங்க. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லும் போது எக்ஸாம்பிள் 4.3 ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு வந்து find the value of, find the principal value of, அடுத்து find the domain of அப்படிங்கிற சம் வந்து நமக்கு கண்டிப்பா ஏதாவது சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 5 மார்க்ல ரொம்ப முக்கியமா tan inverse of x plus tan inverse of y, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றோம்னா tan inverse of x plus y divided by 1 minus xy ன்னு சொல்லி அந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பாத்தீங்கன்னா சம் போடுற மாதிரி ஒரு 5 மார்க், அதாவது கடைசி எக்ஸசைஸ் நம்ம சொன்னோம்ல, அந்த கடைசி எக்ஸசைஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எக்ஸாம்பிள் 4.3, 4.7, 4.9, 4.10, 4.11 ரொம்ப முக்கியம். 4.15, 4.20, 21, 22, 23, 28 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் சரியா. அடுத்து எக்ஸசைஸ் 4.1ல செகண்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், செவன்த் சம் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 4.2ல 3, 6, 8 ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 4.3ல 3, 4 ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 4.4ல 2 பாத்துங்க. எக்ஸசைஸ் 4.5ல கடைசியா இருக்கக்கூடிய இந்த 6 சம், 5th சம், 7th சம், 8th சம், அந்த 10th சம் வரைக்கும் கண்டிப்பா பாத்துங்க. நமக்கு ஒரு 5 மார்க் அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே, 4th சம் நல்லபடியா நீங்க என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்துறீங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், சைன் காஸ் டான் இதோட கிராஃப் சரியா, சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ் இதோட கிராஃப் நல்லா தெளிவா நீங்க பாத்துங்க. இத நமக்கு என்ன சொல்றது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. தெளிவா நீங்க பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.